Good day to everyone. This is M. Vishaka, K. Aisha and M. Emalata from 3rd BCom A Commerce Department in KCS Kasinalar College of Arts and Science. In this video, we are going to see about a Human Resource Planning HRP. First, we will see the meaning of HRP. It is the very first function of Human Resource Management. அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனே ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் தான். நெக்ஸ்ட்டு த எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆல் அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் HRM டிபெண்ட்ஸ் ஆன் எஃபெக்டிவ் அண்ட் அப்ராப்ரியேட் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங். அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட மிச்ச ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எதை சார்ந்திருக்குன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கை தான். Next, it is a process for acquiring suitable human resource for the organization to attain its objectives. Human resource planning ஒரு ப்ராசஸ். கரெக்டான ஹியூமன் ரிசோர்ஸஸ் செலக்ட் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனோட ஆப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ணுறது. Human resource planning has two sub-plans. First one, human resource demand plan, and second one, human resource supply plan. Next, we will see the definition. Human resource planning is a process determining and assuming that the organization will have an adequate number of qualified persons available at proper times performing jobs which meets the needs of an enterprise and which provides the satisfaction for the individuals involved. This definition is given by Beach. அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கிறது ஒரு ப்ராசஸ். அதுதான் தீர்மானிக்கும் ஒரு ஆர்கனைசேஷனில் போதுமான அளவுக்கு குவாலிஃபைடான பர்சன்ஸ் இருக்காங்களா, அப்புறம் பர்சன்ஸ் எல்லாமே கரெக்டான டைமுக்கு அவைலபிளாக இருக்காங்களா, அப்புறம் அவங்களோட ஜாப்ஸை என்டர்ப்ரைஸோட நீட்ஸ்க்கு தேவையான அளவுக்கு பண்ணுறாங்களா, அப்புறம் அதில் இன்வால்வ் ஆகிருக்க இண்டிவிஜுவல்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பண்ணுறாங்களா அப்படின்றது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கிறாங்க பீச். நெக்ஸ்ட் we will move on to the features of HRP. It is a continuous process. It is predetermined course of action. It includes planning and development of human resource. It is a futuristic. It is a systematic approach. ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கிறது ஒரு கண்டினியூஸான ப்ராசஸ். இது முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்ச ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுன்றாங்க. ஹியூமன் ரிசோர்ஸஸை எப்படி டெவலப் பண்ணலாம், பிளான் பண்ணலான்றதும் இதில் வரும். இது ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் எதிர்காலத்தை இது பண்ணி இருக்குது. அப்புறம் இது முறையான அணுகுமுறையோடு தான் நடத்துவாங்க. இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் அப்ரோச். ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்பி. ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங். பிளானிங்னால் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். பிளானிங் இஸ் த பிரிட்ஜஸ் த கேப் பிட்வீன் from where we are to where we have to go. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணி வச்சா தான் அது கரெக்டாக நம்மளால் எக்ஸ்போஸ் பண்ண முடியும். இன் ஹெச்ஆர்பி ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் as follows. டு ஆப்டிமலி யூட்டிலைஸ் த ப்ரெசண்ட். நம்மளுக்கு ப்ரெசண்ட்டில் எவ்வளோலாம் இது இருக்கோ அது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். டு போஸ்ட் த ரைட் பீப்புள் ஃபார் ரைட் ஜாப் அட் ரைட் பிளேஸ் அண்ட் அட் ரைட் டைம். கரெக்டான பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜாப்பு ரைட் பிளேஸ் அண்ட் அட் அ ரைட் டைம். டு பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ். ரொம்ப ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. டிமாண்டுக்கும் டிமாண்டும் ஓவராக இருக்கக்கூடாது. சப்ளை கரெக்டாக இருக்கணும். டு டிசைட் ஆன் ஃப்யூச்சர் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் மேன் பவர். குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் பீப்புள் வாங்குவாங்க. ஸோ குவான்டிட்டி ஆஃப் மேன் பவர், குவாலிட்டி நிறைய இருக்கணும். ஆனால் குவான்டிட்டி ஆஃப் மேன் பவரோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும். டு டிட்டர்மைன் காஸ்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். காஸ்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங். பிரிட்ஜிங் த கேப் பிட்வீன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். அதான் டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் இருக்கிற கேப்பை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் பிரிட்ஜிங் த கேப். டிட்டர்மைன் த காஸ்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் takes into account the money spent on every activity of HRM and facilitates cost control and cost reduction. ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் நம்ம எவ்வளோ HRM ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்க்கு எவ்வளோ மணி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதோட காஸ்ட் எவ்வளோ கண்ட்ரோல் ஆகுது அண்ட் காஸ்ட் ரிடக்ஷன், காஸ்ட் எவ்வளோ கம்மி ஆகுதுன்றது தான் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங். காப்பிங் வித் சேஞ்சஸ். Focuses on changes in nature of a workshop
technological change, organizational change, demographic change, legality and ethicality in dealing with workshop. Focus on change in nature of workshop. இப்போ வந்து டெக்னாலஜிக்கல் சேஞ்ச், இப்போ வந்து ஆன்லைன் ஷாப்பிங் இந்த மாதிரி. ஆர்கனைசேஷனல் சேஞ்ச்னால் ஒரு கம்பெனிக்கு பிரான்ச் வச்சு இது பண்ணுற மாதிரி. டெமோக்ராஃபிக் சேஞ்ச், லீகாலிட்டி, லீகலாக எந்த ப்ராப்ளம் வந்தாலும் டீல் பண்ணது, டீலிங் வித் ஒர்க் ஷாப். Fourth one is estimating future demand for human resource on the place of development, expansion and diversification. டெவலப்மெண்ட் இது பண்ணுறதுனால அது எப்படியெல்லாம் நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அண்ட் டைவர்சிஃபிகேஷன் எப்படியெல்லாம் நம்மளோட இது டைவர்ஸ் பண்ணுறதுன்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்கில் நம்ம பார்க்குறோம். காஸ்ட் ஆஃப் ஹையரிங் அண்ட் ட்ரைனிங். மினிமைஸ் த காஸ்ட் ஆஃப் ஹையரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட். அவங்க வந்து மினிமைஸ் பண்ணாங்க காஸ்ட் ஆஃப் ஹையரிங் அண்ட் ப்ரொக்யூர்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து not focused on quality of HR. It is very expensive, uncertainties, resistance by trade unions, rigid policy, inaccurate forecast. இதெல்லாம் வந்து limitations of HRP.